நம்ம லாரி பிசினஸ்ல growth அப்படின்ற விஷயம் வெறும் புதுசா ட்ரக் வாங்குறதுல மட்டும் கிடையாது. கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸோட நம்ம எப்படி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றவங்கள தான் இருக்கு. நிறைய ட்ரக் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, லோடு வந்தா ட்ரக் அனுப்புறாங்க, டெலிவரி முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் லோடுக்கு மூவ் ஆடுறாங்க. கஸ்டமர் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர் ரெக்வயர்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் வெஹிக்கல்ஸை தேட மாட்டாங்க. நம்ம லாரி பிசினஸ்ல growth அப்படின்ற விஷயம் வெறும் புதுசா ட்ரக் வாங்குறதுல மட்டும் கிடையாது. கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸோட நம்ம எப்படி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றவங்கள தான் இருக்கு. வெல்கம் டு லாஜிக்ஸ் பை எஃப்ஆர்இட். இங்க நீங்க ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியரா எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். எஃப்ஆர்இட் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், டைரக்ட் சப்ளையர்ஸ், எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான கம்பெனிஸ் கூட டெம்பரரியா லோடு எடுக்கிறது மட்டும் இல்லாம எப்படி பெர்மனண்டா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம லாங் டேர்ம் லோட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ட்ரக் ஓனர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்க போறோம். லோட் ஓட்டுறது மட்டும் போதாது, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். நிறைய ட்ரக் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, லோடு வந்தா ட்ரக் அனுப்புறாங்க, டெலிவரி முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் லோடுக்கு மூவ் ஆடுறாங்க. ஆனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் வெஹிக்கல்ஸை தேட மாட்டாங்க, ரிலையபிள் பார்ட்னரை தான் பார்க்குறாங்க. கஸ்டமருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், இந்த ஃப்ளீட் இருக்கிற வரைக்கும் நம்ம லாஜிஸ்டிக்ஸ்க்கு டென்ஷன் இல்லைன்னு. அந்த கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா பார்ட்னர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ரேட்ல வின் பண்ணாதீங்க, சர்வீஸ்ல வின் பண்ணுங்க. மார்க்கெட்ல எப்பவுமே உங்களை விட கம்மி ரேட் கொடுக்க யாராவது இருப்பாங்க. அதனால ரேட் வச்சு காம்படிஷன் பண்ண முடியாது, ஆனா சர்வீஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ட்ரக் சொன்ன நேரத்தில் ரீச் ஆகணும், டிரைவர் பிஹேவியர் ப்ரொஃபஷனலா இருக்கணும், டெலிவரி அப்டேட்ஸ் கரெக்டா போகணும், பிஓடி டிலே ஆகக்கூடாது. கார்ப்பரேட் கஸ்டமருக்கு பல நேரத்தில் ரேட்டை விட ரிலையபிள் தான் முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு லேட் டெலிவரினா ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆகலாம். கஸ்டமர் பிசினஸை புரிஞ்சுக்கிட்டா லோட் எப்பவுமே கைவிடாது. ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியோட லோட் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரோட டிஸ்பாச் சைக்கிளும் வேற மாதிரி இருக்கும், எஃப்எம்சிஜி கம்பெனியோட மூவ்மெண்ட்டும் வேற. கஸ்டமர் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர் ரெக்வயர்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு தீபாவளி சீசனுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்வெஸ்ட் சீசன்ல அக்ரி ப்ராடக்ட் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். கஸ்டமர் கால் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரக் ரெடி பண்ணுனா கஸ்டமர் மைண்ட்ல நீங்க தான் ப்ரிஃபர்ட் டிரான்ஸ்போர்ட்டரா மாறிடுவீங்க. ப்ராமிஸ் பண்ணுனா அதை கண்டிப்பா காப்பாத்துங்க. கார்ப்பரேட் வேர்ல்ட்ல எல்லாம் ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறது சின்ன கமிட்மெண்ட்ஸ்ல தான். சார் ட்ரக் ஈவினிங் 5 மணிக்கு ரிப்போர்ட் ஆகணும் சொன்னீங்கன்னா 5 மணிக்கு ரிப்போர்ட் ஆகணும். அன்எக்ஸ்பெக்டட் டிலே மாதிரி வந்தாலுமே கஸ்டமருக்கு முன்னாடியே அப்டேட் கொடுங்க. ஒரு ப்ராமிஸ் மிஸ் ஆனா கூட ட்ரஸ்ட் குறையும். ட்ரஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா கான்ட்ராக்ட் சான்ஸும் குறையும். ட்ரக்கோட ட்ராக்கிங்ல டிரான்ஸ்பரன்சி காட்டுங்க. இன்னைக்கு கஸ்டமருக்கு ட்ரக் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது, ட்ரக் எங்க இருக்கு, இடிஏ என்ன, டெலிவரி எப்போ, இந்த இன்ஃபர்மேஷன் ரியல் டைம்ல தெரியணும். கஸ்டமர் டெய்லியுமே 10 தடவை கால் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆனா ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா லோட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கஷ்டமான நேரத்துல கூட கஸ்டமரை கைவிடாதீங்க. மார்க்கெட் பீக் சீசன், வெஹிக்கிள் ஷார்டேஜ், ஃபெஸ்டிவல் ரஷஸ், சடன் டிஸ்பாச் இன்க்ரீஸ், இந்த மாதிரி நேரத்துல ட்ரக் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுனா தான் ரியல் வேல்யூ கிரியேட் ஆகும். ஈஸி டைம்ல எல்லாரும் சர்வீஸ் கொடுப்பாங்க, டிஃபிகல்ட் டைம்ல சப்போர்ட் பண்றவங்க தான் கஸ்டமர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கம்பைலன்ஸ்ல ஜீரோ காம்ப்ரமைஸ். கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வெஹிக்கல் அவைலபிலிட்டி முக்கியம், ஆனா காம்ப்ளைன்ஸ் அதை விட முக்கியம். ஃபிட்னஸ், இன்சூரன்ஸ், பெர்மிட், பியூசி, இவேபிள், டிரைவர் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கணும். காம்ப்ளைன்ஸ் இஷ்யூனா டைரக்ட் கான்ட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகலாம். கஸ்டமர் க்ரோ ஆனாதான் நம்ம க்ரோத் ஆக முடியும். லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண பிக்கெஸ்ட் மைண்ட் செட் சேஞ்ச் என்னன்னா கஸ்டமரை லோட் சோர்ஸா பார்க்க கூடாது, பிசினஸ் பார்ட்னரா பார்க்கணும். கஸ்டமர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு அதிக லோட்ஸ், கஸ்டமர் நியூ பிரான்ச் ஓபன் பண்ணுனா நமக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கஸ்டமர் க்ரோ ஆனா நம்ம ஃப்ளீட்டும் க்ரோ ஆகும். அதனால கஸ்டமர் சக்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு லோட் டீலை விட லாங் டேர்ம் டீலை டார்கெட் பண்ணுங்க. நிறைய பேர் இமீடியட் ப்ராஃபிட்டை தான் பார்ப்பாங்க, ஆனா சக்சஸ்ஃபுல் ஃப்ளீட் ஓனர்ஸ் லாங் டேர்ம் ரெவன்யூ தான் பார்ப்பாங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட 3 வருஷம் கண்டினியூஸா லோட் கிடைக்குது, 100 ரேண்டம் லோட்ஸை விட வேல்யூபிள். கன்சிஸ்டன்சி தான் ட்ரக்கிங் பிசினஸ்ல ரியல் ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணும். கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி கிட்ட பெர்மனண்டா லோடு வாங்கணும்னா லோவஸ்ட் ரேட் போடுறது போதாது, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்ட் சர்வீஸ் கொடுக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கஸ்டமர் பிசினஸை புரிஞ்சுக்கணும், ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்கணும், லாங் டேர்ம் மைண்ட் செட் மெயின்டைன் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரக் வச்சிருக்கிறது யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா கார்ப்பரேட் கஸ்டமர் ட்ரஸ்ட்டை வின் பண்றது தான் ரியல் அச்சீவ்மெண்ட். அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் மார்க்கெட்ல டிரான்ஸ்போர்ட்டரா தேட மாட்டாரு, டைரக்டா உங்க ஃப்ளீட்டுக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாரு. அதுதான் லாங் டேர்ம் லோட் பார்ட்னர்ஷிப்போட ரியல் பவர். கார்ப்பரேட் கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண நீங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. டிரைவர் அவைலபிலிட்டி ஏன் கம்மியாகுது, எக்ஸ்பீரியன்ஸும் டிரைவர்ஸ் ஏன் இண்டஸ்ட்ரியை விட்டு போறாங்கிறத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்க டிஸ்பிளே இருக்கு, ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.